श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्षीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுபாஷித நிவியில திருப்த பத்ததியில இன்றைய தினம் 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்திருக்கோம். இந்த ஸ்லோகத்துக்கு 6 அர்த்தங்கள் சுவாமி சாச்சிருக்க. இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். திருஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. இதுக்கு முன்ன என்ன சொன்னாருனாக்க, ஜன்மு மகர்ஷி அகஸ்திய மகர்ஷி 2 பேரும் மகர்ஷி தான். ஜன்மு மகர்ஷி கங்கைய பானம் பண்ணார், அகஸ்திய மகர்ஷி சமுத்திரத்தை பானம் பண்ணார். அகஸ்திய ஜன்மோர் மகிம நின்ஹவஹான்னு சொல்றார். அகஸ்திய மகர்ஷி ஜன்மு மகர்ஷியினுடைய மகிமைய குறைச்சிட்டு இவர் சமுத்திரத்தையே பானம் பண்ணினான்னு இப்படி கர்வப்பட்டவக்க காக்கதா தஸ்ய பாலஸ்ய பெருமாள் சின்ன குழந்தையா இருந்துட்டு விஸ்வகிராசே பியதிருப்யதா உலகம் முழுவதையும் ஒரே ஒரு விழுங்குல விழுங்கினா கூட அதுல திருப்திப்படாமல் இருந்துருக்கிறேன். அவரோட துலனம் பண்ணவானாக்க அகஸ்தியர்லாம் எங்க போய் பூந்துக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு. இதனால என்ன சொன்னாருனாக்க, ஏதோ நம்மள்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில சிறப்புகளை வச்சுண்டு நாம எல்லாரும் காட்டிலும் சிறந்தவர்கள்னு எல்லாம் மீதி பேரை நாம தாழ்வா பார்க்க கூடாதுன்ற அந்த முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற. ஏன்னா எந்தெந்த அம்சத்துல நாம உயர்ந்தவர்கள்னு நினைக்கிறோமோ அதே அம்சங்கள்லயே நம்மளை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தவர்களாக எத்தனையோ பேர் இருக்கலாம். அவளோட நம்ம ஒரு ஒப்புமை பண்ணி பார்த்தோம்னாக்க எந்த விதத்திலையும் நாம அவர்களுக்கு தகுதி படைத்த அவர்களுக்கு சமமானவர்களாக ஆக மாட்டோம். ஆகையால நம்ம காட்டிலும் கீழே இருக்கிறவாளை பார்த்து நாம எந்த சன்னிவேசத்திலையும் அவளை குறைவா பேசக்கூடாது, குறைவா நினைக்க கூடாது. நாமளும் அதே மாதிரி நம்ம பார்த்தும் இன்னொருத்தர் குறைவா நினைப்பான்றதையும் நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கணும்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த விஷயத்த சொன்ன இதையே இந்த திருப்த பத்ததியில சொல்றேன்னாக்க, அந்த திருப்தன் அப்படின்னு சொன்ன அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு ஒரு அர்த்தம். அந்த இருக்கிற தன்னிடத்துல இருக்கிறத கொண்டு, அதாவது அதுல திருப்தி படுறவன் அப்படி அர்த்தம் கிடையாது. இருக்கிறத கொண்டு அந்த இருக்கிறதே தன்னிடத்துல இருக்கிறதே பெருசா இருக்க மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். இப்படி பல அர்த்தங்கள் உள்ளன. இந்த சன்னிவேசத்துல அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற, திருஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி என்பதாக ஒரு சிங்கத்துக்கும் நாய்க்கும் ஒரு தொடர்பு படுத்தி பேசுற வார்த்தை இது. சமான ஸ்தானம், 2 பேருக்கும் சமானமான ஒரு இடத்துல இருந்துருக்கிறது. ஒரே வியாபாரங்கள் ஒரே செயல்களை செய்யறதாக இருந்தாலும் கூட இந்த மீதி பேரை காட்டிலும் நாம உயர்வாக நினைக்க முடியாது, நம்மள நினைச்ச கூடாது. நம்மளை காட்டிலும் உயர்வானவர்கள் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லச்சு என்ன சொல்றாருனாக்க,
ஒரு மதாந்தரஸ்தாளாக இருந்துருக்குவா, வேற மதத்துல நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை காட்டிலும் வேற மதத்துல இருக்குவா, ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் விபரீதமான அர்த்தத்தை சொல்றவர்களாக இருந்துருக்கா. அவள்லாம் எப்பொழுதும் இந்த தர்க்கத்தினால, அதாவது இந்த தர்க்க பாண்டித்யத்தை கொண்டு நல்ல புத்தியை தீட்டி வச்சிருக்கா, கூர்மையுடனாக இருந்தாலும் கூட அவளுடைய பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சில குற்றங்கள் தோஷங்கள் அத இப்ப நாம இவெல்லாம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறவா. ஆகையால அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் அவ பட்சத்துக்கு விரோதமாக இருக்கிற அம்சத்தை சரியா பார்க்காமல் அவைகள் எல்லாவற்றையும், அதாவது அந்த ஸ்ருத்தியந்த சித்தாந்தம் அவளுடைய ஸ்ருதி வாக்கியங்களை காட்டிலும், அதாவது அவளும் ஸ்ருதி வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டுதான் அவ மதத்தை சொல்ற. ஆனாலும் அதை காட்டிலும் இன்னும் வேற மதங்கள்லாம் ஸ்ருத்தியந்தரத்தையும் முக்கியமாகவே எடுத்துட்டு அவ சொல்ற ஸ்ருதிகளுக்கும் லட்சணையா அர்த்தம் சொல்லாத முக்கியார்த்தமாகவே சொல்லி பல விஷயங்களை சாதிக்கிறவா. இவ ரெண்டு பேருக்குமே கூட சித்தாந்த ஸ்தாபனம் என்கிற முறையில ஒரு சாமியம் இருந்தாலும் கூட இவ ரெண்டு பேரும் ஒன்னா ஆக முடியாது. கவி கசக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் என்றெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது மதாந்தரஸ்தர்கள்லாம் எப்படி இருந்துருக்கா என்று கேட்டா, எல்லாரும் அவாவா மதத்தை ஸ்தாபனம் பண்றவாளாக தான் இருந்துருக்கா. ஒரு சிலர் வேதத்தையே பிரமாணமா ஒத்துக்காத இருந்துருக்கா. ஆகையால அவள்லாம் தர்க்கத்தையோ அல்லது பிரத்யட்சத்தையோ, அது பிரத்யட்சம் ஒன்றையே பிரமாணமாக வச்சுண்டு அவள்லாம் பேசுறா. அவள்லாம் தங்களுடைய மதத்தை தாங்க ஸ்தாபனம் பண்றதா அவள் நினைச்சுக்கிறா. ஆனா அவளிடத்திலையும் அவளும் மீமாம்சா நியாயங்கள் வியாக்கரண சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட பிரகாரம் அர்த்தம் கொள்ளுதல், அதே மாதிரி தர்க்க சாஸ்திரத்தினால ஏற்பட்ட அந்த நியாயங்களையும் சஞ்சாரம் பண்ணி ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்றா அவளும். எம்பெருமானார், ஆளவந்தார், நாதமுனிகள் போன்ற மகான்களும் நம்ம வேதாந்த நிலைநாட்டுகிறார்கள். வேதாந்தத்தை இப்படி இவாள்லாம் சாதிக்க செய்யும். இவாளும் வேதத்தை தான் பிரமாணமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு மதத்தை ஸ்தாபனம் பண்ற. அதே மாதிரி வேதம் மாத்திரம் இல்ல, ஸ்ருதின் நியாயோபேதமாக இருக்கு, அவள்தெல்லாம் நியாயாபேதமாக இருந்துருக்கு. ஸ்ருதிகளுக்கும் நியாயங்களுக்கும் விரோதமாக இருந்துருக்கு இதர மதங்கள்லாம். ஆனா எம்பெருமானாருடைய சித்தாந்தம்ன்றது எந்த வேத வாக்கியத்துக்கும் விரோதம் இல்லாமல் எல்லா வேத வாக்கியங்களுக்கும் முக்கியார்த்தமே சொல்லும்படியாகவும், நியாயத்தினாலேயும் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை தவறு என்று சொல்ல முடியாதபடி ஸ்தாபனம் பண்ணிருக்க. அந்த மதஸ்தாபனம்ன்றது ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்தாலும் கூட இவா ரெண்டு பேரும் சமமாக ஆக முடியாது. எம்பெருமானாருடைய சித்தாந்தம், எம்பெருமானார் போன்ற மகான்களும் ஒரு சிலருடைய சித்தாந்திகளாக ஒரு சிலர் இருக்காளே, அவளும் சமானமாக ஆக முடியாது. செயல்பாடு ஒன்றாக இருந்தாலும் கூட என்பதாக சொல்ற. அதுல நாயும் சிங்கமும் ஒன்னா ஆயிட முடியாதுன்றதுதான் இப்ப இந்த இடத்துல சொல்ல போறது. எம்பெருமானார் போன்ற மகான்கள்லாம்
சிம்மம் மாதிரி. மீதி மதங்களை நானும் ஸ்தாபிக்கிறேன்னு சொல்றவா எல்லாரும் நாய் மாதிரி. நாயும் சிங்கமும் ஒன்னாயிட முடியுமா என்று ஒரு கேள்வி. ஏன் ஆகலாம? இந்த நாய்க்கும் சிங்கத்துக்கும் பொதுப்படையான சில தன்மைகள்லாம் உள்ளன. அதை கொண்டு ஏன் நாயும் சிங்கமாக ஆகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் தான் சொல்றார் இந்த இடத்துல. அற்புதமாக இருந்திருக்கு. தட்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவான் அப்பி தட்டாக. அதாவது இந்த நாய் என்ன பண்ணும்னாக்க, மான்கள் கும்பல் கும்பலா மேய்ஞ்சின்னு இருக்கும். அந்த மான்கள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கச்சே சில நாயெல்லாம் அப்படியே போய் கடிச்சிடும். இந்த கடிச்சுடுத்தோம்னாக்க அந்த மான்லாம் போயிடும். நானே ஒரு சமயத்துல பார்த்திருக்கேன். வெளியூர்ல இருந்து ஒரு 2-3 நாய் வந்துடுது. நாவல் பக்கத்துல ஒரு 4-5 ஆடுகளை துரத்திண்டு போச்சு. அது எப்படி வந்தது, எப்படி துரத்துதுன்னு தெரியல. ஆடெல்லாம் பட்டியில இருந்திருக்கும். சாயங்காலத்துல இந்த பட்டி உள்ள நாய் பூந்திருக்குது. நாய் இருந்து பயந்துண்டு ஆடு வந்திருக்குது. இந்த ஆடை கடிச்சு கொதறி காத்தால தீட்டா மாட போச்சு. பார்த்தோம்னா 5-6 ஆடு விழுந்து செத்து கிடக்கிறது. நாய் கடிச்சு கொதறி இருக்குது அந்த ஆடுகளை. அதே மாதிரி நாய் என்ன பண்ணும்னாக்க, இந்த சாரங்கம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிறேன் மான்கள் கூட்டம். அந்த மான்கள் கூட்டத்துல உள்ள நடுவுல பூந்து மான கடிச்சு கொதறிடும். திருஷ்ட சாரங்க யூதோபி. இப்போ நாய்க்கும் சிங்கத்துக்கும் தொடர்பு சொல்லணும். இங்க தட்டன்னு சொல்றது, கடிக்கிறதுன்றது பொதுவான ஒரு விஷயம். நாயால கடிக்க முடிஞ்சது எத்தனாக்க மான் கூட்டத்தை தான் இத்தால கடிக்க முடியும். சிம்மபட்சத்துல சாரங்கம்னு சாரங்காகன்னு சொல்லச்சு மத்த மாதங்கஜாகன்னு சொல்ற மதம் பிடிச்ச யானைகள். சாரங்க சாத்தகே பிரங்கே குரங்கேச்ச மதங்கஜேன்னு இதுக்கு நிகண்டுல சொல்லிருக்கு. ஆகையால இந்த சாரங்க சப்பம் சாத்தக பட்சி, இப்ப இந்த மான், மத்த கஜம் நல்ல மதம் பிடித்த யானைகள். சிம்மம் என்ன பண்ணும், அதுக்கும் பல்லு இருக்கு. அதனுடைய பல்லால பெரிய யானை கூட்டத்தையே கடிச்சிடும். அது தம்ஷ்ட்ரா நகரவான் அப்பி. இப்படி மானையோ அல்லது மான் கூட்டங்களையோ யானை கூட்டங்களையோ கடிப்பதற்கு அளவு அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் இல்லையோ. அதுக்கு வேண்டி அதுகளெல்லாம் துவம்சம் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு கூர்மையான நகங்கள், கூர்மையான அதே மாதிரி நகங்களும் உள்ளன, அதே மாதிரி பற்கள், இது எல்லாமே இருந்துருக்கு. அதாவது அதனால இப்ப இந்த நாயினுடைய நகமும் சிங்கத்தினுடைய நகமும் ஒன்னாயிட முடியாது. நாயினுடைய பல்லும் சிங்கத்தினுடைய பல்லும் ஒன்னாயிட முடியாது. நாய் பாவம் ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய மான் கூட்டத்தை தான் நாயால கடிக்க முடியுமே தவிர யானை கிட்ட போகவே முடியாது. யானை கிட்ட போச்சுன்னா மேய்ச்சி தள்ளிடும். சிங்கத்துக்கு அப்படி கிடையாது. ஆனா இப்ப 2 இடத்துலயும் ஒரு சாமியம்னு பார்க்கச்சே, சிங்கத்துக்கும் நகம் இருக்கு, சிங்கத்துக்கும் பல்லு இருக்கு. அதே மாதிரி நாய்க்கும் கூர்மையான நகங்கள், கூர்மையான பற்கள்லாம் இருந்துருக்கு. இப்படி இருந்தாலும் கூட திருமணத்தும் கூட பூபிருத் கடக சம்ஸ்தோபி, அதாவது
சில சமயங்கள்ல இந்த சென்னாய் ஓநாய் இதெல்லாம் வேட்டையாட போகச்சே ராஜாவினுடைய சேனையில கூடயே போகும். பூபிருத்துன்னு சொல்லச்சு இந்த இடத்துல ராஜான்னு அர்த்தம். இதுல நாய் விஷயத்துல ஸ்லேஷையா இருக்கு. இந்த இடத்துல ஒரே சப்தமே ரெண்டு அர்த்தம் சொல்லக்கூடியது. இப்போ ராஜான்ற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னாக்க பூபிருத் கடக சம்ஸ்தேபி, கடகம்னாக்க அந்த ராஜாவினுடைய சேனையினுடைய சேனா முகம். அதாவது சேனையினுடைய ஆரம்பத்துல இதுக்கு முன்ன நாய் எல்லாம் போகும், வேட்டையாட போகச்சே போகுமா. அப்படி இருந்தாலும் கூடன்னு இது ஒண்ணு. சிம்மபட்சத்துல வரைச்சே பூபிருத்துன்னு சொன்னா மலை, மலைகளுடைய கடகேஷு பின்ன தாழ்வரைகள்ல அதே மாதிரி குகைகள்ல அதுலதான் வாசம் பண்ணக்கூடியதாக இருக்கும் சிம்மம். கடசப்தம் அதே மாதிரி ராஜாவனுடைய இதுல வரைச்சு பூபிருத் கடக சம்ஸ்தோபின்னு சொல்லச்சு கடம்னாக்க பரியங்கம்னு சொல்றது. இந்த பாய் கூட கடம்னு சொல்றது, படுக்கைக்கு கடம்னு பேரு. சில சமயம் சில பேர் இந்த நாயை வளர்த்தா பெரிய பணக்காரனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தம் படுக்கையிலேயே கூட அந்த நாயும் பக்கத்துல படுத்தும் கிடக்கும். அந்த மாதிரி அது இன்னும் கேட்டா அவனுடைய அவன் கை மேல நாய் தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கும். இப்படியே இருந்தாலும் கூட நாய் சிம்மமாக ஆக முடியாது. சிம்மம் அங்க பூபிருத் கடக சம்ஸ்தோபின்னு சொல்லச்சு. பூபிருத்ன்றது மலை. அந்த மலை எப்படி பார்த்தோம்னாக்க மலையினுடைய தாழ்வரைகள்லையும் குகைகளையும் தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு அங்க படுத்துட்டு இருந்தா கூட சாரமேயா சிம்மதி, சாரமேயம்ன்றது நாய் சிம்மமாக ஆகாதுன்னு அர்த்தம். சரமான்னு ஒரு தேவலோகத்து நாய் இருந்துதான். அந்த தேவலோகத்து நாயோட கூட தொடர்புடையதுன்றத வச்சுட்டு சாரமேயம்னாக்க நாய்க்கு பேரு சொல்ற. பூபிருத் திருஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்டான் நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயா நசிம்ஹதி என்று சொல்றார். இப்ப இதனால இதுக்கு நாய்க்கெல்லாம் கிராம சிம்மம்னு பேரு. அந்த கிராம சிம்மம்னாக்க இது நாய். கிராம சிம்மமும் நாயும் ஒன்னா ஆயிட முடியாது. சிம்மம் பண்ற செயல்கள்லாம் இந்த கிராம சிம்மம் பண்ணாதுன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது பிபபய பிரச்சுரம் சிதிபந்தகே கலய காஞ்சன காஞ்சன ஸ்ருங்கலாம் இதமவத்யதமம் ஹி யதீஹசே படக சம்பிரதி கேசரிணஸ்துலாம். அதாவது பிபபய பிரச்சுரம் சிதிபாந்திகே கலய காஞ்சன காஞ்சன ஸ்ருங்கலாம் இதம் அவத்யதமம் ஹி யதீஹசே படக சம்பிரதி கேசரிணஸ்துலாம். ராஜாவா இருக்கிறவன் பயப்பிரச்சுரம் சிதிபாந்தகே, சிதிபன்னு சொல்லச்சே ரெண்டு அர்த்தம். சிதிபன்னா ராஜா, சிதிபன்னாக்க மலை. ராஜாவனுடைய சமீபத்துல இருந்துட்டு நீ பால் வேணாலும் சாப்பிடலாம், நாய் எது வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவும் அதாவது ராஜாவனுடைய வளர்ப்புல இருக்கலாம்னு அர்த்தம். சிம்மத்துக்கு வரைச்சே இதே சிதிபன்னாக்க மலை, மலையினுடைய சமீபத்துல இருந்து அருவிகள்ல இருந்து கொட்டுற ஜலத்தெல்லாம்
அது சாப்பிடும். இப்படி அருவிகள்லாம் கொட்டு அந்த மாதிரி இருந்தாலும் கூட கலைய காஞ்சன சிருங்கலாம் என்பதாக சொல்ற. இந்த நாய்க்கு கூட சில சமயங்கள்ல பட்டை கட்டுவா. அந்த பட்டை கட்டினாக்கா அது தங்கத்துல கூட பணக்காரனா இருந்தா தங்கத்துல கூட கட்டல. கார்ல போறது நாய் எல்லாம் பார்த்தோம்னாக்கா கார்ல போகும். அது பின்னாடி அதுக்கு சீட்டு பெருசா ஒரு அமக்கலமா இருந்துட்டு இருக்கோம். நாய்க்கு என்ன வேணா பண்ணிக்கோ, எவ்வளவு வேணா பெருசா பட்டை கட்டிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கலாம். இதம் அவத்தியதமம் ஹி யதீஹதே படக சம்பிரதி கேதரிணஸ்தோலம். நீ சிங்கத்துக்கு சமானமா நான் இருக்கேன்னு நீ கணக்கு நினைச்சேன்னாக்கா இதை காட்டிலும் மோசமானது வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ற. ஆகையால எல்லா விதத்திலையும் அதாவது ஒரு சில ஒப்புமைகளை கொண்டு மகான்களுக்கு சமானமாக நாம இருக்கிறதா நாம எப்பவுமே நினைக்க கூடாது. ஏதோ சிலதெல்லாம் இருக்கலாம். நாமளும் இப்போ ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியார் இருக்கான், அவளும் தான் பண்ணணும்ன்றது வேற விஷயம். ஏகாட்சர பிரதாத்தாவாக இருந்தா கூட வாத்தியாரா இருக்காதுனாக்கா அவ ஒரு அக்ஷரம் சொல்லி கொடுக்குறவாளா இருந்தா கூட அவளை நம்ம ரொம்ப கௌரவமா நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால அவ விஷயத்துல நாம ஒன்றும் தப்பா நினைச்சுக்க கூடாது. அவளிடத்துல எப்பவுமே மதிப்போட இருக்கணும்ன்றதுதான் சாஸ்திரம். ஆனாலும் கூட நானும் தான் எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச்டிக்கு கைடா இருக்கவனுக்கு சமானமாக நானும் தான் அவருக்கு வாத்தியார், இருந்தா அவருக்கு வாத்தியார்னு அவளுக்கு சமானமா நம்மள நினைச்சுக்க முடியுமா? முடியாது. இது எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். யாரோ சில பேருக்கு காலக்ஷேபம் சொல்றேன், சில பேருக்கு பாடம் சொல்றேன், யாரோ 4 பேருக்கு ஏதோ உபன்யாசம் பண்றேன்றதுனால அந்த மகா பண்டிதாளாக எழுந்த சிம்மம் மாதிரி இருந்த சுவாமிகளுக்கு சமானமாக நம்மள யாரானா நினைச்சுக்க முடியுமா? அப்படி யாரானா நினைச்சுட்டாக்கா நான் தான் சுவாமின்னு நினைச்சுட்டான்னாக்கா நாய் சிங்கத்துக்கு சமானமாக தன்னை நினைக்கிறதுக்கு சமானமாக தான் ஆகும். இந்த திருப்தனாக இருந்திருக்கிறவன், அதாவது ஒரு கர்வத்தோட தனக்கே எல்லாம் தெரியும்னு யாரோ 2 பேர் விழுந்து சேவிக்கிறத வச்சுட்டு நான் தான் பெரிய சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கிறதோ, இல்ல ஏதோ ஒரு அம்சத்துல ஒரு சிறப்பை வச்சுட்டு அந்த பெரியவாளுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் அந்த ஒரு சாமியத்தை வச்சுட்டு மகான்களோட தன்னை ஒத்து பார்த்துக்கிறதுன்றது இருந்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதாக சொல்ற. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்க இப்ப என்ன ஆகும்னா, ஏதோ சாதாரண ஒண்ணும் தெரியாத ஒரு கும்பலா இருக்கும். அந்த கும்பல்ல பார்த்து இவ ஏதோ சில வார்த்தைகளை சொல்றா. இந்த வார்த்தைகளால அவளும் மயங்கி போயிடுறா. இல்ல அந்த வாதம் ஒரு அல்பமான வாதமா இருந்துருக்கு. அந்த வாதத்துல இவ ஜெயிச்சுடுறா. தான் இதுல ஜெயிச்சதை வச்சு தான் சத்துசாஸ்திர பண்டிதன், தன்னை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு இல்ல, இவர் கவிதார்க்கிக சிம்மமாக எழுந்தருள் இருக்கிற சுவாமிக்கு சமானமாக தன்னையும் நினைச்சு கொள்வது என்பது இருந்துருக்க. இது ஒரு நாய் ஏதோ சில ஒப்புமைகளை கொண்டு சிங்கத்துக்கு சமானமாக தன்னை நினைக்கிறதுக்கு நினைச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும்னு அவங்களுக்கு. இதுக்கப்புறமா பாக்கிய மதங்களையும் சித்தாந்தத்தை பத்தியும் சாதிக்கிறது விஷயத்துல சொல்லி ஒரு சங்கராச்சார காலத்துல வரைச்சே இருந்த சூழ்நிலை, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ பார்த்தோம்னாக்கா தெரியும். எல்லா இடத்துலயும் பௌத்த மதம் தான் பரவி இருந்தது. நம்ம சித்தாந்தங்கள்லாம் இருந்தது விசிஷ்டாத்வைத சித்தாந்தமும் இந்த வேதாந்தமே. அந்த வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்களே நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிருந்தா அந்த சன்னிவேசத்துல அரசர்கள்லாம் கூட புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார். ஒரு கால விசேஷத்துல
மகர்ஷிகள்லாம் ராஜகுருக்களாக இருந்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுல இருந்து எல்லாருமே இந்த வைதிகர்களாக வைதிக கர்மாக்களை அனுஷ்டிச்சுண்டு இருந்த ஒரு காலம் போக ஒரு திடீர்னு ஒரு காலுஷ்யம் ஏற்பட்டு அந்த சமயத்துல எல்லாருமே பௌத்தர்கள் ஜெயினர்கள் போன்ற வேத பாக்கியர்களுடைய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தனர். அந்த சமயத்துல வேத உடஞ்சு போன அந்த சமயத்துல ஒரு பிரம்மம் ஒன்னு ஸ்தாபனம் பண்ணா போரும் போல இருந்தது. அதுக்கும் வேதத்தை பிரமாணமா எடுத்துட்டு அதை ஸ்தாபனம் பண்ணா போரும்னு இருந்தது. அந்த சமயத்துல சங்கராச்சார் பிரம்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். பிரம்மன்றது ஒண்ணு இருந்துருக்குன்றத ஸ்தாபனம் பண்ணார். அது மீதி எல்லாம் வரைச்சு அவர் சொன்னதெல்லாம் அங்கீகரிக்க முடியாததாக தான் இருந்தது. அதாவது நாம பாக்குறதெல்லாம் எல்லாமே மாய, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் மாயன்னு சொல்றதெல்லாம் சொன்னார் அந்த இடத்துல. அப்படி சொல்றதை காட்டிலும் அந்த மாதிரி எல்லாம் வரைச்சே இப்ப அவரும் தான் ஏதோ ஒரு ஸ்தாபனம் பண்ண. ஆனா எம்பெருமானார் தான் அந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் யதாவஸ்திதமான அர்த்தத்தை சொல்லி ஸ்தாபனம் பண்ண. அந்த குதிருஷ்டிகளும் மதஸ்தாபனம் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணினான்றது சத்தியம்தான். அவளுடைய ஸ்தாபனமும் நம்மளுடைய எம்பெருமானார் பண்ணின சித்தாந்த ஸ்தாபனமும் ஒன்னா ஆகாது. ஏதோ ஒரு சில அம்சங்கள வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்வது, பிரம்மத்தை சத்தியம்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது போன்ற ஒரு சில விஷயங்கள்ல ஒப்புமை இருந்தாலும் கூட எம்பெருமானார் ஸ்தாபித்த அந்த சித்தாந்தம் தான் அந்த அதாவது உண்மையானதாக இருந்துருக்கிறபடினால இந்த இடத்துல இப்போ நீதி சித்தாந்தங்கள் எல்லாம் நாய் மாதிரியும் எம்பெருமானார் அதாவது எம்பெருமானார் பண்ணின காரியன்றது இருக்க ஒரு சிம்மத்தினுடைய செயல் மாதிரியாகவும் சொல்லி இந்த இடத்துல சமன்வயம் பண்றோம். அதையால ஏதோ பெரியவாளோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சில ஒப்புமைகளை கொண்டு நம்மள பெரியவாளுக்கு சமமாக நம்ம எந்த சமயத்திலையும் நினைக்க கூடாது. நம்ம எல்லாருமே ஒரு தன்னடக்கத்தோட இருக்கணும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற. அதுதான் வரமாட்டேன்றது. கொஞ்சம் வாசிச்சுட்டாலே போறோம். தான் ஏதோ பெரிய சுவாமியாட்டம் நினைச்சுக்கிறது, தான் ஏதோ பெரிய இதுவாட்டம் நினைச்சுக்கிறதுன்றதுதான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. அந்த கர்வம் போகணும். அது போறதுக்கு சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கிற ஆச்சாரிய சார்வபௌமர்கள் தான் அனுகிரகம் பண்ணணும். எம்பெருமானாருடைய அனுகிரகம் வேணும், எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும். நம்ம எது பண்ணாலும் கர்வம் இல்லாத நாம நடந்துக்கணும். அந்த பெரியவாளுக்கு சமமா தன்னை எந்த சமயத்திலையும் பாவிக்க கூடாது, நினைச்ச கூடாது. மந்தா சுவாமின்ற விதத்துல ஆகையில நினைக்கூடாதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். அதெல்லாம் நம்ம பிரார்த்திப்போம் பெருமாளிடத்துல. ஜட்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.